ரைட். நம்ம மல்டி லேயர் சுவிட்சை பற்றி பார்த்தோம். அதில் ஐபி அட்ரஸ் வந்து எங்கே கொடுக்குறது, எப்போ எங்கே கொடுக்கணும். ஆக்சுவலாக ஐபி அட்ரஸ் நீங்கள் எங்கேனாலும் கொடுக்கலாம். இப்போது ஃபாஸ்ட் இத்தர்நெட் 0/1லேயே ஐபி அட்ரஸ் கொடுக்கலாம், இல்லைன்னா VLAN இன்டர்ஃபேஸில் போய் கொடுக்கலாம். ஆனால் எந்த சூழ்நிலையில் எங்கே கொடுக்கணுங்கிறது தான் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியது இருக்குது. பாருங்கள், இது மல்டி லேயர் சுவிட்ச் அப்படின்னா L2வும் L3யும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். ஆனால் பை டிஃபால்ட் எல்லா இன்டர்ஃபேஸும் L2வாக தான் இருக்கும். இப்போது நான் நிறைய கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஒரே VLANல கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். நிறைய கம்ப்யூட்டர்ஸ் ஒரே VLAN, இது எல்லாமே வந்து ஒரே VLAN தான். VLAN 10, VLAN 10, VLAN 10. இப்போது இந்த 3 இன்டர்ஃபேஸ்க்கு பொதுவாக ஒரு ஐபி அட்ரஸை கொடுக்கணும்னு சொன்னால் இதில் ஏதாவது ஒரு போர்ட்டில் போயிட்டு கொடுக்க முடியாது. காரணம், இது 3த்துக்கும் பொதுவான ஒரு இன்டர்ஃபேஸ் இருந்தால் தான் இது 3மே வந்து அதை கேட்வேயாக பயன்படுத்த முடியும். பாருங்கள், இது 3 கம்ப்யூட்டர் வந்து 10001, 10002, 10003ன்ற ஐபி அட்ரஸ் வச்சுட்ருக்குது. இது 3த்துக்கும் நான் கேட்வே வந்து 10010ன்னு கொடுக்கணும்னு விரும்புகிறேன். ஆனால் அதை எங்கே கொடுக்க முடியும்? இந்த இன்டர்ஃபேஸில் கொடுக்கலாமா? அது வாய்ப்பு கிடையாது. ஏன்னா வந்து இந்த இன்டர்ஃபேஸில் கொடுத்தீங்கன்னா அப்போது இதுக்கு மட்டும் தான் கேட்வே ஆகும், மீதி ஆட்களுக்கெல்லாம் கேட்வே இல்லாமல் போயிடும். அப்போது பொதுவான ஒரு இன்டர்ஃபேஸ் வேணும். பொதுவான ஒரு இன்டர்ஃபேஸ் வேணும்னா நம்ம ஒரு வெர்ச்சுவல் இன்டர்ஃபேஸை தான் கிரியேட் பண்ணணும். அந்த வெர்ச்சுவல் இன்டர்ஃபேஸ் லேயர் 3 இன்டர்ஃபேஸாக இருக்கணும். அப்போ இது லேயர் 2 இன்டர்ஃபேஸாக இருந்தால் போதும். இதெல்லாம் லேயர் 3 ஆக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லை, நோ சுவிட்ச் போர்ட்லாம் கொடுக்கக்கூடாது இங்கே. சரி, கரெக்டு, நோ சுவிட்ச் போர்ட்லாம் கொடுக்கக்கூடாது. கொடுத்தீங்கன்னா அப்போ இது VLAN மெம்பர்ஷிப்பே இழந்து போயிடும். நமக்கு இது 3ம் VLAN 10ல் இருக்கணும்னா இது வந்து லேயர் 2 போர்ட்டாக தான் இருக்கணும். அப்போது இந்த சினாரியோ நிறைய ஒன்றுக்கும் மேற்பட்ட இன்டர்ஃபேஸஸ் VLAN 10ஐ சேர்ந்ததாக இருக்குது. அந்த இன்டர்ஃபேஸில் கனெக்ட் ஆகிருக்கிற அத்தனை டிவைசஸ்க்கும் எனக்கு ஒரு காமன் கேட்வே வேணும் அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணணும்? ஒரு VLAN இன்டர்ஃபேஸ் VLAN 10 என்று சொல்லி கிரியேட் செய்ய வேண்டும். கிரியேட் பண்ணிவிட்டு அதில் நோ சுவிட்ச் போர்ட் போட்டு, ஆக்சுவலி இந்த கமெண்ட் தேவையில்லை. இது இன்டர்ஃபேஸ் VLANனாலே லேயர் 3 இன்டர்ஃபேஸ் தான். நோ சுவிட்ச் போர்ட் போடாமலே அது லேயர் 3 தான் இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஐபிஎஸ் கொடுக்கும்போது அது எடுத்துக்கலன்னா கட்டாயம் நோ சுவிட்ச் போர்ட் கொடுங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஐபி அட்ரஸ் கமாண்ட் இருக்கும், கட்டாயம் எடுத்துக்கணும். அப்போ 10010 கொடுத்துருங்க. அவ்வளோதான். ஸோ இது ஒரு சினாரியோ. இன்னொரு சினாரியோ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ரவுட்டர் இந்த சுவிட்சு இன்னொரு சுவிட்சோட இல்லை ஒரு ரவுட்டரோட கனெக்ட் ஆகிருக்குது வச்சுக்கலாம். ஒரு ரவுட்டரோட கனெக்ட் ஆகிருக்குது. இப்போ இந்த ரவுட்டரினுடைய ஒயரை நான் VLANல போட வேண்டிய அவசியமே இல்லை. டைரக்டாகவே இங்கே வந்து நோ சுவிட்ச் போர்ட் கொடுத்து இங்கே 20001ன்னா இங்கே 20002 அவ்வளோதான், முடிவு போச்சுன்னா ஒரே ஒரு நபர் தான் 20 சேர்ந்தவர் இந்த டிவைஸோட தொடர்பு கொள்கிறார். ஆனால் இங்கே ஒன்றுக்கும் மேற்பட்ட 10 நபர்கள் இருப்பதினால் உங்களுக்கு ஒரு காமன் இன்டர்ஃபேஸ் தேவைப்படுது. 20ங்கிற நெட்வொர்க்கை சேர்ந்த ஒரே ஒரு நபர் தான் நீங்கள் வந்து உங்கள் டிவைஸ் சுவிட்சோட கனெக்ட் பண்ண போகிறீங்கன்னா VLAN கூட அதுக்கு அசைன் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. VLAN அசைன் பண்ண வேண்டாம். டைரெக்டாகவே இதை வந்து லேயர் 3 போர்ட்டாக மாற்றிட்டு, நோ சுவிட்ச் போர்ட்னு போட்டு லேயர் 3 போர்ட்டாக மாற்றிட்டு ஐபி அட்ரஸை கொடுத்துட்டு இங்கே நீங்கள் ஐபி அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா இது ரெண்டும் பிங்காக ஆரம்பிச்சிடும். இந்த இன்டர்ஃபேஸ்க்கு என்ன பேர்? F04ன்னு வச்சுக்கலாம். அப்போது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ
VLAN நம்ம வந்து ரவுட்டர் சைடு கிரியேட் பண்ண தேவையில்லையா சார்? என்கேப்சுலேஷன் தேவையே கிடையாது. எப்போ VLAN தேவைன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட டிராஃபிக்கை இந்த இந்த போர்ட் வழியாக அனுப்புறீங்கன்னு சொன்னால், அதாவது இன்டர் VLAN ரவுட்டிங் பண்ணும் இல்லையா? ஆமாம் சார். அதில் என்ன VLAN 10 போயிட்டு VLAN 20 வெளியே வரணும் இல்லையா? அந்த சூழ்நிலையில் தான் இதை ட்ரங்காக போட்டுட்டு இங்கே IP அட்ரஸை கொடுத்துருக்க மாட்டோம் அப்போ. ஏன்னா அது ட்ரங்க்கு, அது லேயர் 2. அது டோட்டலாக டிஃப்ரெண்ட் டாபிக். அது வெறுமனே சுவிட்ச் வந்து லேயர் 2 சுவிட்ச். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது அதெல்லாம் இல்லாமல் அதை ஓவர் கம் பண்ண ஒரு சுவிட்ச் தான் லேயர் 3 சுவிட்ச். அந்த லிமிட்டேஷன்லாம் இல்லாமல் இருக்கிற சுவிட்ச் தான் இந்த லேயர் 3 சுவிட்ச். அப்போது இங்கே 20.0.0.1 டைரெக்டாகவே கொடுத்துடலாம். ஓகே, கொடுத்துட்டு பண்ணலாம். அப்புறமா இங்கே ஒரு ப்ரோட்டோகால். இப்போ ஒருவேளை நீங்கள் இங்கே ஒரு லேன் வச்சுருக்கலாம். இது வெறும் லேயர் 2 சுவிட்சாக இருக்கலாம். இங்கே வந்து 192.168.0.1 ஒரு பிசி. இந்த மாதிரி நிறையா பிசி இருக்கலாம் உங்ககிட்ட. 0.2 இப்படி நிறைய கம்ப்யூட்டர்ஸ் இருக்கலாம். 0.3 நிறைய கம்ப்யூட்டர்ஸ் இருக்கலாம். இப்போ இங்கே ஒரு அட்ரஸை நீங்கள் கொடுப்பீங்க, அதுதான் இதுக்கு எல்லாத்துக்கும் கேட்வேயாக மாறிடும் இல்லையா? 168.0.10ன்னு வச்சுக்கலாம். இப்போது இந்த கம்ப்யூட்டருக்கு நான் பேர் வந்து அப்படி என்று வைக்கிறேன். இந்த கம்ப்யூட்டருக்கு பேர் வந்து க அப்படின்னு வைக்கிறேன். இந்த காவும் ஆவும் பேசணும்னா இருக்கிற நெட்வொர்க் இது 192.168. அது இந்த ரவுட்டிங் டேபிளில் இங்கே வரணும். அது நீங்கள் ஸ்டாட்டிக் ரூட் நான் எழுதலாம், இல்லை ஒரு டைனமிக் ரவுட்டிங் ப்ரோட்டோகால் எனேபிள் பண்ணலாம். என்ன சொல்ல வரேன், நீங்கள் லேயர் 3 போர்ட்டு மட்டும் இல்லை, லேயர் 3 ரவுட்டரில் நீங்கள் என்னென்னலாம் பண்ணுவீங்களோ அதெல்லாம் கூட இதில் பண்ணலாம். ஒரு ரவுட்டிங் ப்ரோட்டோகால் வேணுமா, இல்லை ஸ்டாட்டிக் ரூட் எழுதணுமா, எழுதலாம்னு சொல்ல வரேன். புரிஞ்சுதா? ஓகே ஓகே ஓகே. இப்போ அதுதான் நான் லேபாக செய்ய போகிறேன். செய்யலாமா? இந்த பிசிஸ்க்கெல்லாம் இந்த பிசிக்கெல்லாம் இது கேட்வே, இந்த டிவைஸ்க்கு இது கேட்வே, இந்த டிவைஸ்க்கு இது கேட்வே, இந்த டிவைஸ்க்கு இது கேட்வே. சரி, ஸோ இந்த பிக்கு நம்ம இங்கே கேட்வே போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த டிவைஸே ஒரு மல்டிலேயர் சுவிட்ச் தான். அப்போது இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்டர்ஃபேஸ் இதெல்லாம் VLAN 10ல் போட போகிறோம் நம்ம இது ரெண்டுத்தையும். அதனால் இன்டர்ஃபேஸ் VLAN 10ன்னு கிரியேட் பண்ணி இங்கே ஒரு அட்ரஸை 10.0.0.10ன்னு வச்சுக்கலாம். அதுதான் இப்போ நம்ம இங்கே கேட்வே கொடுக்க போகிறோம். அப்போ இந்த ரெண்டு பிசிக்கும் கேட்வே ரவுட்டரில் கிடையாது, இந்த மல்டிலேயர் சுவிட்சில் இருக்குது. ஆனால் இது மல்டிலேயர் சுவிட்ச் இல்லை, இது நார்மல் லேயர் 2 சுவிட்ச். அப்போது இந்த ரெண்டு பிசிக்கும் கேட்வே இங்கே தான் கொடுக்க வேண்டிய கட்டாயம், வேற வாய்ப்பு கிடையாது, வேறு வாய்ப்பு கிடையாது. அப்போ வந்து இங்கே என்ன பண்ண போகிறோம், 192.168.0.10ன்னு கொடுக்க போகிறோம். அதுதான் இதுக்கெல்லாம் கேட்வே கொடுக்க போகிறோம் இல்லையா? சரி, அப்போ இந்த லிங்க்கில் எதையாவது ஒன்று கொடுத்தா தான் இது ரெண்டும் பிங் பண்ணும். இது ரெண்டும் தொடர்பு கொள்றதுக்கு ஒரு அட்ரஸ் தேவைப்படுது. அது வந்து இப்போ இது வரைக்கும் பயன்படாத ஒரு நெட்வொர்க்காக, பயன்படுத்தப்படாத ஒரு நெட்வொர்க்காக இருக்கணும். இது வரைக்கும் பயன்படுத்தப்படாத ஒரு நெட்வொர்க்னா 10 பயன்படுத்திட்டோம், 192 பயன்படுத்திட்டோம், வேறு ஏதாவது நெட்வொர்க் இருக்கலாம், இல்லை இப்படி இருக்கலாம் 192.168.1.1. இது வந்து 0 இல்லையா, மாஸ்க் இருக்கு. இது வேற நெட்வொர்க், இது 1.2 இப்படி கொடுக்கணும். இப்போ இதனுடைய ரவுட்டிங் டேபிளில் எதுக்கெல்லாம் ரூட் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 10க்கு இருக்கும்,
VLAN 10 இன்டர்ஃபேஸ் வழியா இல்லையா? ஆமாம் சார். 192க்கு இருக்கும். 192.1 அது எந்த இன்டர்ஃபேஸ் வழியா இருக்கும்? F01 வழியா இருக்கும். என்ன ரூட் இல்லை இங்க? 0. ஜீரோ நெட்வொர்க்கு இல்லை. அதை நீங்க வந்து ஸ்டாட்டிக்காகவும் எழுதலாம், இல்லைன்னா ஒரு ரவுட்டிங் ப்ரோட்டோகால் எனேபிள் பண்ணலாம். நம்ம EIGRP எனேபிள் பண்ணலாம். ஓகே ஓகே. ஸ்டாட்டிக்கா பண்ணலாம் இல்ல டைனமிக்கா பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த 000 டிஃபால்ட் ரூட்டும் பண்ணிக்கலாம். உங்க விருப்பம் தான், நீங்க எதுனாலும் பண்ணலாம். நீங்க ரவுட்டர், இங்க ஒரு ரவுட்டர் இருந்தா என்ன செய்வீங்களோ அது அத்தனையும் செய்யலாம். ஓகே. ஆனா இந்த டிராக்டரை வச்சு நீங்க ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போக முடியுமானா போகலாம். டிராக்டர்ல போகலாம் தாராளமாக. நீங்கள் சென்னைக்கு போகலாம், ஏன் பெங்களூர் கூட போகலாம். ஆனால் அது அதுக்காக உருவாக்கப்பட்டதானா இல்லை. கார் வச்சு கட்டாயம் நீங்கள் ஏர் விழ முடியாது. இல்லை நாங்கள் அது கூட சாதிப்போம், ஒரு வெல்ட் அடித்து அந்த அந்த கலப்பையை வந்து நாங்கள் கனெக்ட் பண்ணுங்க, முடியாதுன்னுலாம் சொல்ல வரல. ஆனால் அதுக்காக அது உருவாக்கப்படலை. எதுக்காக செஞ்சுமோ அங்க பயன்படுத்தினாதான் அது இஃபெக்டிவா இருக்கும். அந்த மாதிரி ரவுட்டருங்கிறது ரவுட்டிங் ஜாபுக்குன்னே பிரத்யேகமா தயாரிக்கப்பட்டது. இது வந்து சுவிட்சிங் ஜாபுக்காக தயாரிக்கப்பட்டிருந்து. ஆனா ஆத்திர அவசரத்துக்கு கொஞ்சம் ரவுட்டிங்கும் இருக்கட்டும், எவ்வளோ கொஞ்சம் ரவுட்டிங்கும் இருக்கட்டும், இது போட்டு வச்சிருக்கோம். அதனால என்ன செய்யக்கூடாதுன்னா, நான் மல்டிலேயர் சுவிட்ச் வச்சிருக்கிறேன், அதனால நான் வந்து பெரிய பெரிய கான்செப்ட் கூட நான் என்ன பண்ண போறேன், இந்த மல்டிலேயர் சுவிட்சை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்க போறோம்னா வாய்ப்பே கிடையாது. பெரிய பெரிய கான்செப்ட், பெரிய பெரிய MPLS, லேயர் 3 VPN, செக்மெண்ட் ரவுட்டிங் அதெல்லாம் சப்போர்ட் பண்ணாது. ஒரு சராசரி ஒரு கம்பெனிக்குள்ள தேவைப்படுற கான்செப்ட் வரைக்கும் தான் இது சப்போர்ட் பண்ணும். சரியா? ஏன்னா இது தயாரிக்கப்பட்டது அதுக்காக. சரி, அடுத்து நம்ம லேபுக்கு போயிடலாம். சரி, முதலாவது இந்த கம்ப்யூட்டருக்குலாம் IP அட்ரஸை கொடுத்துருவோம். ஓகே சார். நான் இப்படி பழகிடுச்சு, அது கொடுத்த உடனே இங்கே வந்து செக் பண்ணி பழகிடுச்சு, வந்துருச்சா, நான் கொடுத்த அட்ரஸ் எடுத்துக்கிச்சா அப்படிங்கிறத பார்த்து பழகுனது. அதனால நல்லது தான் அது. சில சமயம் நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம், அது ஏதோ ஒரு எரர் காமிச்சிருக்கோம், எடுத்திருக்காது. அப்போது பிங் பண்ணால் பிங்கே போகாது, பார்த்தா IP அட்ரஸே அசைன் பண்ணியிருக்க மாட்டோம். பண்ணோம், ஆனால் அது வந்து சரியாக எடுத்துக்கல, நம்ம அதை கவனிக்கல. அதனால் இது அப்பப்போவே சால்வ் பண்ணிட்டு போயிடுறது நல்லது. நான் 2003 இப்படி ஆரம்பித்தேன் படிக்கிற காலத்தில். அப்போ பேக்கெட் ட்ரேசர் இருந்துச்சு, அப்போவே பேக்கெட் ட்ரேசர் இருந்துச்சு. GNS3 இல்லை, EVNG-லாம் இல்லை. போசான்னு ஒரு சாஃப்ட்வேர் இருந்துச்சு, அது எங்கே போச்சுன்னு தெரியல, அது இருக்கிற இடமே இல்லை.
ஆனால் கொடுமையாக இருக்கும் அந்த போசான்லலாம் ஒர்க் பண்ணுறது. பேரை வைக்கிறானுங்க பாருங்க, பைத்தானு, போசானு, எல்லாம் மென்டல் பசங்களாக இருப்பானுங்க கொடுத்தது இண்டஸ்ட்ரி. ரஸ்ட்டு ஒரு ப்ரோக்ராமிங் பேர் ரஸ்ட்டு. இன்னொரு ப்ரோக்ராம் பேர் கோ லாங்குவேஜா. கோ போ ஓடினே வர அதை நிற்காத போ. எல்லாம் வாண்டுவாங்க அந்த காலத்தில், வாங்க வீட்டுக்கு வாங்க சாப்பிட்டு போங்க. இப்போல்லாம் அப்படில கோ லேங்கு எல்லாம் மரியாதை கட்ட சமுதாயமாக மாறி போயிடுச்சு. சரி, இந்த பிசிஸ்க்கெல்லாம் ஐபிஎஸ்ஸை கொடுத்துட்டோம். நம்ம இந்த மல்டிலேயர் சுவிட்சை முடிச்சுட்டு அப்புறமா ரவுட்டருக்கு போவோம். மல்டிலேயர் சுவிட்சில் இந்த 2 இன்டர்ஃபேஸை ஃபஸ்ட்டு தூக்கி வீலனுக்குள்ளே போடுவோம். ஆமாம், ஹோஸ்ட் நேம் சுவிட்சு மல்டிலேயர்னு வச்சுக்கிறேன் பேர். இன்டர்ஃபேஸ் ரேஞ்ச் F0/2-3, switch port mode access VLAN 10. அதுவே கிரியேட் பண்ணி அசைன் பண்ணிக்கும். அடுத்தது இதுகளுக்கெல்லாம் ஒரு காமன் லேயர் 3 இன்டர்ஃபேஸ் வேணும். அதுக்கு இன்டர்ஃபேஸ் VLAN 10ன்னு போட்டு ஐபி அட்ரஸ் கமாண்ட் வருது, அதனால் நீங்கள் நோ சுவிட்ச் போட்டு டைப் பண்ண தேவையில்லை. இன்டர்ஃபேஸ் VLAN 10னாலே அதுக்கு புரியும் நீங்கள் லேயர் 3 இன்டர்ஃபேஸ் எதிர்பார்க்குறீங்கன்னு. சரி, ஐபி அட்ரஸ் 10.0.0.10 255.0.0.0. ஐபி ரவுட்டிங் முடிஞ்சு. இப்போ நம்ம ரவுட்டிங் டேபிளை செக் பண்ணிப்போம். ஷோ ஐபி ரவுட் பாருங்கள், ரவுட்டிங் டேபிளில் 10 நெட்வொர்க்கு ரூட் இருக்குது. அப்படின்னா என்னென்னா இங்கேருந்து நான் இதை 2 பிங் பண்ணால் இப்போ பிங் ஆகும். பிங் 10.0.0.1னா டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்குல்ல, VLAN 10ல் இருக்கிற அத்தனை பேரையும் பிங் பண்ண முடியும். ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது இதை லேயர் 3 இன்டர்ஃபேஸாக மாற்ற போகிறோம். அதுக்கு தான் நோ சுவிட்ச் போர்ட் போடணும். ஏன்னா நம்ம ஐபிஆர்எஸ் இங்கே நேராக மேலேயே கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஒரு இன்டர்ஃபேஸ் தானே, அதனால் இது ஒருவேளை நான் நிறையா இன்டர்ஃபேஸை இந்த 192.168.1ல் போடணும்னா அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஒரு VLANக்கு அசைன் பண்ணி அதுக்கப்புறம் இதே போல் ஒரு SVI க்ரியேட் பண்ணி VLAN 20ன்னு போடுவேன். இங்கே அவசியம் இல்லை. நேரடியாக இந்த இன்டர்ஃபேஸ்குள்ளே போயிட்டு நோ சுவிட்ச் போர்ட், நோ ஷட் டவுன் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா இந்த சுவிட்ச் எல்லா இன்டர்ஃபேஸும் பை டிஃபால்ட் அப்போ தான் இருக்கும். நோ சுவிட்ச் போர்ட் கொடுத்துட்டு ஐபிஆர்எஸ் கொடுத்துட வேண்டியது. எதுக்கு? இது லேயர் 3 ஆச்சு. மல்டிபிள் VLAN போகுதுன்னா லேயர் 2 அது. அப்பதான் ட்ரங்க் வேணும். இங்க இந்த VLAN 10 எங்கேயும் போக. இப்போ நீங்க இங்க இதை VLAN 10ல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இதையும் VLAN 10ல போட்டிருக்கீங்க, ரெண்டும் ஒன்னானா கிடையாது. ஏன்னா இங்க வேற லேயர் 3 டொமைன் ரவுட்டர்லாம் வந்துருச்சு. அதனால ட்ரங்க் எல்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. நம்ம லேயர் 2 ஒன்றும் எக்ஸ்டெண்ட் பண்ணலைங்க, தான் சப்நெட்டே மாறி போச்சு, நெட்வொர்க்கே மாறுது. சரி, இப்போ இது முடிச்சாச்சு. அடுத்து இந்த ரவுட்டருக்கு போயிடுவோம். ரவுட்டர் ஏன்னு வைக்கிறேன் பேர், இன்டர்ஃபேஸ் G000. அப்போது நான் இங்கேருந்து அந்த சுவிட்ச் F01 பிங் பண்ணால் பிங் ஆகும். பிங் 192.168.1.2 1.
டைரக்ட்லி கனெக்ட். பிங் ஆகும். சரிங்களா? ஸோ இங்கே நம்ம போட்டது வீலன் கிடையாது, வெறும் நோ சுவிட்ச் போட்டு ஐபிஆர்எஸை கொடுத்துருக்குறோம். ஆனால் இந்த இன்டர்ஃபேஸ் கொடுத்ததெல்லாம் வீலன். அங்கே நோ சுவிட்ச் போர்டெல்லாம் போடக்கூடாது, ஏன்னா வீலன் கொடுக்குறதுனால அது லேயர் 2 போட்டுது. ஆனால் இது லேயர் 3 போட்டு. சரி, இப்போ இந்த ரவுட்டரில் இன்னொரு இன்டர்ஃபேஸை கன்ஃபிகர் பண்ண வேண்டியது இருக்குது, அதை முடிச்சிடுவோம். இன்டர்ஃபேஸ் G001. One 192.168.0.10 முடிஞ்சு. இப்போ இந்த ரவுட்டர்ல இருந்து லெஃப்ட் ரைட்டு பிங் ஆகும், ஆனால் ரவுட்டர்ல இருந்து 10 பிங் பண்ண முடியாது, ஏன்னா ரவுட்டருக்கு 10 தெரியாது. இந்த ரவுட்டருக்கு ஆர்ஏக்கு 10 தெரியுமானா தெரியாது, ஏன்னா டைரக்ட்லி கனெக்டட் கிடையாது அது. இப்போ ரவுட்டர் ஏல இருந்து நான் ஏன்னா ரவுட்டிங் டேபிள் செக் பண்ணிங்கன்னா கூட 10க்கு ரூட்டே இருக்காது. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு டிஃபால்ட் ரூட்டை எழுதலாம், இல்லை ஒரு ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் எனேபிள் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், டைரெக்டாக கனெக்டாக இருக்கிற அந்த 192.168.0.1ஐயும் 2ஐயும் பிங் பண்ணி பார்ப்போம். அந்த சுவிட்ச் போகுது, இங்கேயும் போகுது. இப்போ இந்த பிசியிலிருந்து இந்த பிசியிலிருந்து அந்த 10 பிங் பண்ணுமானா பிங் பண்ணாது, பிங் பண்ணுறது வாய்ப்பு இல்லை, ஏன்னா ரூட்டு தெரியாது. அதே கதை தான் இங்கிருந்து 192.168.0.1 பிங் பண்ண பிங் ஆகாது, டெஸ்டினேஷன் ஹோஸ்ட் அன்ரீச்சபிள் தான் வரும். சரி, இப்போ நான் என்ன சொன்னேன்னா, நம்ம ஸ்டாட்டிக் ரூட் எழுதலாம், டைனமிக் ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால் எனேபிள் பண்ணலாம், டிஃபால்ட் ரூட் எழுதலாம்னு சொன்னேன். அதெல்லாம் எப்படி செய்யறதுன்றது உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் ஒரு முறை மல்டி லேயர் சுவிட்சில் காமிச்சிடுறேன், அப்புறமா நீங்கள் சொல்கிற ப்ரோட்டோக்கால் நான் எனேபிள் பண்ணுறேன். இப்போ மல்டி லேயர் சுவிட்சில் போயிட்டு நீங்கள் ஒரு டிஃபால்ட் ரூட்டை எழுதணும்னு முடிவு பண்ணிங்கன்னா, இதுதான் ஐபி ரவுட். எப்படி ரவுட்டரில் எழுதுவீங்களோ அதே கதை தான். Send it to 192.168.1.2 அடுத்த ரவுட்டர். ஐயா கேட்வே, ஐயா இதில் கேட்வேல 0 போடக்கூடாதுங்க ஐயா. ஒன்று உங்கள் எக்ஸிட் இன்டர்ஃபேஸ் கொடுங்க, இல்லைன்னா அடுத்த ரவுட்டருடைய அட்ரஸ் கொடுங்க. எங்கே நீங்கள் 0ன்னு நான் போட்டதை பார்த்தீங்க? இது எனி நெட்வொர்க், எனி சப்நெட் மாஸ்க், எந்த சப்நெட் மாஸ்காக இருந்தாலும், எந்த நெட்வொர்க்காக இருந்தாலும், எந்த மாஸ்காக இருந்தாலும் இந்த அட்ரஸ்க்கு அனுப்புனா, இந்த அட்ரஸ்னா அடுத்த ரவுட்டருக்கு அனுப்புன்னு சொல்கிறீங்க. ஒருவேளை இந்த அடுத்த ரவுட்டருடைய அட்ரஸ் உங்களுக்கு தெரியலன்னா, அந்த அட்ரஸ் தெரியாதுன்னா, உங்களுடைய ஓன் இன்டர்ஃபேஸ் F01 நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்களே, அப்போ ஏன் கன்ஃபியூஸ் ஆகுனீங்க? இப்போ கன்ஃபியூஸ்லாம் ஆகலை, கேட்டு வைப்போம், ஒரு வேளை அதான் கேட்டு வைப்போம் சும்மா அப்படிங்கிறது. சரி, ரைட். இப்போது டிஃபால்ட் ரூட் எழுதுன மாதிரி தான் ஸ்டாட்டிக் ரூட்டும் எழுதுவீங்க இல்லையா? ஐபி ரவுட்டு 192.168.0ன்ற நெட்வொர்க் எனக்கு தெரியாது, 255.255.255.0 நெக்ஸ்ட் ஸ்டாப் தெரியலனா F01 வழியாக போ இப்படின்னு எழுதலாம். சரிங்களா? சரி, அதையும் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போது ரவுட்டிங் ப்ரோட்டோகால் வேணுன்னா பாருங்கள், ரவுட்டர் EIGRPயா என்ன கொஸ்டின் மார்க் போடுங்க. EIGRP, OSPF, RIP, BGP எல்லாம் சப்போர்ட் பண்ணுது. சரிங்களா? ஆனால் பிஜிபியில் ரொம்ப அட்வான்ஸாலாம் சப்போர்ட் பண்ணாது, லிமிட்டட் தான். நான் தான் சொன்னேன், டிராக்டர் டிராக்டர் எடுத்து நீங்கள் பெங்களூர் வரலாம், சென்னை போகலாம், ஏன் டெல்லி கூட போகலாம், பொறுமையாக போகலாம். ஆனால் அது அதுக்காக உருவாக்கப்பட்டதில்லை. சரி, என்ன ப்ரோட்டோகால் வேணும் உங்களுக்கு? அப்படியா? எதுவுமே தெரியாதுன்னா அடுத்து நம்ம படிக்க போகிறது ரிப்புன்ற ப்ரோட்டோகால், விடிபிக்கு அப்புறம் அதே போடுறேன். ரிப்பு நெட்வொர்க்கு, இதில் என்னென்ன நெட்வொர்க் இருக்குது? 10 நெட்வொர்க்கு, 192.168.1.0 நெட்வொர்க்,
அதாவது நான் ரிப்பு கிட்ட சொல்கிறேன், எப்பா உங்ககிட்ட இருக்கிறது இந்த 2 நெட்வொர்க்கை அடுத்தவனுக்கு கொடுன்னு சொல்கிறேன். இந்த ஓகே 2 நெட்வொர்க் உங்ககிட்ட இருக்கு இல்லையா, இதை பற்றி அடுத்தவங்கிட்ட சொல்லு, அவனுக்கு தெரியல, அவன் உங்ககிட்ட இருக்கிறத அவன் தெரிஞ்சுப்பான் அப்படின்னு ஓகே சொல்கிறேன். அட்வர்டைஸ் பண்ணுப்பான்னு சொல்கிறேன். அதே போல் இவங்கிட்டையும் போயிட்டு ரவுட்டர் ரிப்பு உங்ககிட்ட இருக்கிற நெட்வொர்க் இந்த 192.168.1.0வையும் 0.0வையும் அடுத்தவனுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லியாச்சு. இப்படி சொன்ன பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் மாதிரி நீங்கள் ரூட் எழுதாமலேயே ரூட் ரவுட்டிங் டேபிளில் வந்துடும். பாருங்கள், நீங்களா எழுதுனீங்க இந்த ரூட்டு 0 நெட்வொர்க் ஓகே 6ன்னு வருது. 6ன்னா என்ன தெரியுங்களா? ஆர்ஐபி ரிப் ப்ரோட்டோகால். இப்போ நம்ம எனேபிள் பண்ணது ஆர்ஐபி ப்ரோட்டோகால். ஆர்ஐபி ப்ரோட்டோகால் கொடுத்தான்னு தெளிவாக சொல்லுது, யார் கொடுத்ததுன்னு கூட சொல்லுது. சரியா? ஓகே சரி, அதே மாதிரி தான் நீங்கள் ரவுட்டரில் போனீங்கனாலும் ஷோ ஐபி ரவுட் இங்கே போனீங்கனாலும் பாருங்கள் 10 லேர்ன் ஆயிருக்கு டைனமிக்காக. அதனால தான் இதுக்கு டைனமிக் ரவுட்டிங் ப்ரோட்டோகால்னு பேர். சரியா? ஓகே நீங்கள் செய்யும் போது இது வச்சு செஞ்சு பாருங்கள், ஸ்டாட்டிக் ரூட் டிஃபால்ட் ரூட் வச்சு. சரியா? ஓகே இப்போ இங்கேருந்து நம்ம சொல்லுங்க சார். இங்கேருந்து இதுக்கு முன்னால் பிங் பண்ணப்போ பிங் ஆகல, ஆனால் இப்போ பிங் ஆயிரும் ஆயிடுச்சு. ஓகே அப்போது இது சுவிட்சுன்னு சொன்னாலும் இது முழுக்க முழுக்க சுவிட்சாகவும் செயல்படுது, ரவுட்டராகவும் செயல்படுது. அதனால தான் அதுக்கு மல்டிலேயர் சுவிட்ச் என்று அழைக்கிறோம். இப்போ நமக்கு நெக்ஸ்ட் ஐபி மட்டும் தானே சார் தெரியும் லைவ் என்வரான்மெண்ட்ல. அந்த பிசி என்ன ஐபி யூஸ் பண்றாங்கன்னா நம்ம எப்படி சார்? பிசி ஐபி உங்களுக்கு என்னத்துக்கு தெரியணும்? ரவுட்டருக்கு வந்து நெட்வொர்க் தெரிஞ்சால் போதும், பிசி ஐபி எல்லாம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே அது இந்த பக்கம் அது ஆர்ப் வச்சு அதை டிஸ்கவர் பண்ணி மேக் அட்ரஸ் லேர்ன் பண்ணி வச்சுக்கோ. ஓகே ஓகே லெஃப்ட் சைடு வந்து நம்ம மல்டிலேயர் சுவிட்ச் ஐபி கொடுத்தோம். நெக்ஸ்ட் ரைட் சைடு வந்து பிசியோட ஐபி அந்த ரேஞ்ச் கொடுத்தோம். எதுக்கு சார் பிசியோட ஐபி கொடுக்குறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. இதுக்கு வந்து ஸ்டாட்டிக் ரூட் பேசின்னு இருக்கிறீங்களா? இல்ல இஏஜிஆர்பி ரிப்லையா? ரிப்ளை இங்கே என்ன பண்ணணும் அதுதான் நான் அங்கேயும் பண்ணேன். இங்கே என்ன பண்ணேன், லெஃப்டில் இருக்கிறது ரைட்டில் இருக்கிறது ரெண்டுத்தையும் கொடுத்தேன். அதான் சார் 10 நெட்வொர்க் கொடுத்துருக்கீங்களே, பிசியோட நெட்வொர்க் தானே சார்? இருக்கட்டும், அதுதானே. இப்போ இங்கேருந்து அந்த பிசி தானே பிங் பண்ணணும், அது நெட்வொர்க் தானே உங்களுக்கு வேணும். இங்கேருந்து நீங்கள் எதை பிங் பண்ணணும்? 10 தானே. அப்போ இவன் 10 நெட்வொர்க்கை பற்றி அட்வர்டைஸ் பண்ணாதானே அங்கே போகும். அதான் நான் சொல்கிறேன். இப்போ நீ வந்து இந்த 10 நெட்வொர்க் வந்து அவனுக்கு சொல்லு அப்படின்னு சொல்கிறேன் நான். அப்பதான் அவன் என்ன பண்ண முடியும், அவன் பிசிக்கு வழி காட்ட முடியும். பிசியா இருந்தானா ரவுட்டரா இருந்தா என்னங்க, எங்க இருந்து எங்க போகணும் பேக்கெட். நான் நினைச்சுக்கிறேன் நீங்க பிசி வழி இந்த ஹோஸ்ட் .1.2க்குலாம் ஸ்டாட்டிக் ரூட் எழுதி சொல்றீங்கன்னு நினைச்சேன். கிடையாது. இந்த பிசி அந்த பிசியை பிங் பண்ணணும்னா அந்த பிசி நெட்வொர்க்கு இந்த ரவுட்டர்ல தோன்றணும். அதற்கு இவன் அதை அட்வர்டைஸ் செய்யணும். அதே போல இவனும் 10 நெட்வொர்க்கை பற்றி அட்வர்டைஸ் செஞ்சாதான் ரவுட்டர் ஏல வந்து ரவுட்டிங் டேபிளுக்கு வரும். இல்லை இந்த ரூட்டே வந்திருக்காது. இந்த ரூட் வரலன்னா பேக்கெட் வந்துச்சுன்னா எப்படி ரூட் ஆகும்? பேக்கெட் எப்படி போகும்? போகாது. இப்போ இதை பயன்படுத்தி தானே போச்சு. இப்போ இங்கேருந்து பிங் பண்ணுறீங்க, பிங் பண்ணுறீங்கன்னா பேக்கெட் போகுதுன்னா எங்கே போகுது? 10 நெட்வொர்க்குக்கு போகுது. 10 நெட்வொர்க்கு இவன் ரூட்டை காமிக்கலன்னா மல்டிலேயர் சுவிட்சுக்கு இங்கேருந்து போகாது. இவன் சொல்கிறான் இதான் மல்டிலேயர் சுவிட்சுக்கு போப்பா, இங்கே போப்பான்னு சொல்லுது. மல்டிலேயர் சுவிட்ச் என்ன பண்ணுது, வா 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 10 நெட்வொர்க் எனக்கு தெரியும் நல்லாட்டு கீழே அனுப்பிச்சி விட்ருச்சு. புரியுதா? சரி, அது ரவுட்டிங் ப்ரோட்டோகால் வரும்போது எப்படி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன பண்ணுற, ஒரு ஸ்டாட்டிக் ரூட்டு இல்லை டிஃபால்ட் ரூட்டை எழுதி பாருங்க. அப்போ நம்ம VTP நாளைக்கு